கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, இந்தியா இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் ஒரு பெரிய கூட்டணியானது உருவாகிட்டு இருக்கு. குறிப்பாக ரஷ்யாவுக்கு ஆப்கானிஸ்தான் மூலயமா பல நன்மைகள் விளைய போகுது. சோவியத் யூனியன் டைம்ல ரஷ்யா ஆப்கானிஸ்தான்ல பண்ண ஒரு தப்பை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை அப்படியே அவங்களுக்கு சாதகமா மாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஆப்கானிஸ்தான், இந்தியா, ரஷ்யா இந்த ஒரு கூட்டணி உலகத்தோட அடுத்த ஒரு முக்கியமான கூட்டணியா மாறப்போகுது. குறிப்பா ஏசியன் கான்டினென்ட்ல அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை ரொம்பவே பின்னோக்கி தள்ள போற ஒரு கூட்டணியா இது மாறப்போகுது. இது எல்லாத்தையுமே இந்த பதிவுல டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பிரகிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சோவியத் ரஷ்யாவோட வீழ்ச்சி 1990களில் இந்த சோவியத் யூனியன் உடைஞ்சதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குன்னு சொன்னால் உங்கள் யாராலேயாச்சும் நம்ப முடியுமா? ஆமாம், நீங்கள் கேட்குறது சரிதான். ஆப்கானிஸ்தானில் சோவியத் ரஷ்யா பண்ண ஒரு முக்கியமான தப்பால தான் சோவியத் யூனியன் விழுந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. இதை நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஆப்கானிஸ்தான் என்ற இந்த ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பரர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? வல்லரசுகளின் சுடுகாடு. இதுக்கான காரணமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஆப்கானிஸ்தான் மேல எந்தெந்த நாடுகள் படையெடுத்தாங்களோ, இல்ல எந்தெந்த நாடுகள் எல்லாம் இதை தன்னோட ஆளுமைக்கு கீழே வச்சிருக்கணும்னு நினைச்சாங்களோ, சரியா ஆப்கானிஸ்தானை தொட்டதுக்கு அப்புறம் அவங்களோட அரசாங்கம்ன்றது, அவங்களோட ஒட்டுமொத்த ராஜ்யமும் கீழே விழுந்திருக்கு. இதுக்கு சோவியத் யூனியன் மட்டும் பெரிய விதிவிலக்கா என்ன? அதுதான் கிடையாது. 1979ல ஆப்கானிஸ்தான்ல ஒரு பிரச்சனை வருது. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆப்கானிஸ்தான், DRAவுக்கும் அங்க இருக்கக்கூடிய மற்ற உள்ளூர் குழுக்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையானது வருது. இதுல சம்பந்தமே இல்லாம சோவியத் ரஷ்யா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை காட்டணுன்ற அந்த ஒரு நினைப்போட 1979ல முதல் முறையா ஆப்கானிஸ்தானுக்குள்ள களமிறங்குறாங்க. இப்படி களமிறங்கினதுக்கு அப்புறமா 1989 10 வருடங்கள் வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய படைகளுக்கு, அரசாங்கத்துக்கு ஆதரவான படைகளுக்கு இந்த சோவியத் ரஷ்யா ஒரு பெரிய பங்களிப்பை கொடுக்குறாங்க. சோவியத் ரஷ்யாவால நடத்தப்பட்ட முக்கியமான போர்கள்ல இது ஒண்ணு. ஆனா இதுல கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதே 10 வருஷத்துல இந்த பக்கம் இந்த சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட்ட படைகள் எல்லாத்துக்கும் அமெரிக்கா, சைனா, எகிப்து, கனடான்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே ஒட்டுமொத்தமாக இப்போ எப்படி ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா விசஸ் நாட்டோன்ற ஒரு கூட்டமைப்பு போராடிட்டு இருக்கோ, அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக இங்க இருக்க இந்த கிளர்ச்சி அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் எல்லாத்துக்குமே இன்டைரக்டான உதவின்றது CIA மூலயமா கிடைக்குது. அப்போ வரைக்கும் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்ன்ற ஒரு அமைப்பே கிடையாது. 1989ல சோவியத் ரஷ்யாவால் எதுவுமே செய்ய முடியல. இத்தனை நாடுகளோட உதவி இந்த போராட்ட குழுக்களுக்கு கிடைக்கிறதுனால சோவியத் ரஷ்யாவுக்கு கணிசமான இழப்புகள்ன்றது ஏற்பட்டுச்சு. 1,85,000 பொதுமக்கள் கேஷுவாலிட்டிஸ், 14,000 DRA சோல்ஜர்ஸ், 8,500 சோவியத் ரஷ்யன் சோல்ஜர்ஸ், இந்த பக்கம் 39,000 இந்த கிளர்ச்சி அமைப்புகளை சேர்ந்த குழுக்கள்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிகப்படியான இழப்புகளை இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த போரானது ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா 1989ல சோவியத் ரஷ்யா இந்த ஒரு போரை விட்டு வெளியில வராங்க. இப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறமா 1989ல இருந்து 1992 வரைக்கும் அடுத்த ஆப்கான் சிவில் வாரானது நடக்குது. திரும்ப 1992ல இருந்து 1996 வரைக்கும் மூணாவது கட்டமா இன்னொரு சிவில் வாரானது நடக்குது. இதுக்கப்புறமா தான் தாலிபான் என்ற ஒரு அமைப்பு அமெரிக்காவோட ஆதரவோடு உருவாகுது. நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க, தாலிபான்ன்றது அமெரிக்காவுக்கு எதிரான அமைப்பு தானே, அமெரிக்கா இதை எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. தாலிபானை உருவாக்குனதுல முக்கியமான பங்கு CIAவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இருக்கு. இதை நீங்க நம்பிதான் ஆகணும். இப்படி ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கு, இந்த அமைப்பு இந்த அளவுக்கு பலம் அடையறதுக்கு காரணமே இந்த அமெரிக்கா தான். இப்படி 10 வருஷங்கள் இந்த ஆப்கானிஸ்தான்ல போரிட்டதுனால சோவியத் ரஷ்யாவுக்கு பல விளைவுகள் ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல கோல்டு வார், பனிப்போரோட உச்சம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் தேவையே இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இவ்வளவு செலவுகளை பண்ணதுனால சோவியத் ரஷ்யாவோட பொருளாதாரம் அடிவாங்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இந்த ஆப்கானிஸ்தான் போரானது முடிஞ்சிருச்சு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சவப்பேட்டியில், சோவியத் ரஷ்யாவோட சவப்பேட்டியில அறையப்பட்ட கடைசி அணிகளா இந்த ஆப்கானிஸ்தான் போர்ன்றது வந்துச்சு. இதுக்கப்புறமா சோவியத் ரஷ்யா விழுந்துச்சு. ஆப்கானிஸ்தான்ல திரும்ப தாலிபான் ஆட்சியை பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் 9/11 அட்டாக்ஸ் ஆனது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தான்ல காலை வச்சு எப்படி அதுக்கப்புறம் அவங்களோட ராஜாங்கம் விழுந்துச்சோ, அதே மாதிரி திரும்பவும் தாலிபானை அடுக்க போறோம், தாலிபானை ஒடுக்க போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா இதே ஆப்கானிஸ்தான்ல காலை வைக்கிறாங்க. அவங்களாலையும் ரொம்ப நாளைக்கு பெருசா இந்த ஆப்கானிஸ்தான்ல எதுவும் பண்ண முடியல. 2021ல அவங்களும் வெளியில கிளம்பி போறாங்க. இதுதான் ஆப்கானிஸ்தானோட ஒரு குட்டி வரலாறு, ஷார்ட்டா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இப்போ இந்த வரலாறு அப்படியே வச்சுக்கோம். இப்போ ரஷ்யா ஏன் இந்த ஆப்கானிஸ்தான் விஷயத்துல இவ்வளவு இது பண்றாங்க, அதுக்கு இந்தியாவும் ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க ஆப்கானிஸ்தான்ல வாங்கின அடியோட வடு இன்னும் மறையல.
உடையல. அந்த அடி வாங்கினதோட ஒரு பகுதியை தான் சோவியத் ரஷ்யா உடையறதுக்கு அதுவும் ஒரு காரணமா மாறுச்சு. இப்ப ரஷ்யாவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்னு கேட்டோம்னா, இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு ஆப்கானிஸ்தான் மேல எந்த ஒரு அக்கறையும் இருந்ததில்ல, பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருந்ததில்ல. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா, அல்கொய்தாவால செய்யப்பட்ட அந்த மோசமான தாக்குதலுக்கு அப்புறமா எல்லா நாடுகளும் தலிபானை மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல இருக்க நிறைய தீவிரவாத அமைப்புகளை தடை பண்ணப்பட்ட இயக்கங்களை ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைய அதிபர், ரஷ்யாவோட அதிபர் அந்த விளாடிமிர் புதினும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இந்த லிஸ்ட்ல தலிபானுக்கு ஆதரவா இருக்க இந்த ஹக்கானி நெட்வொர்க்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்புக்கு கீழே இருக்க கிளை அமைப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுமொத்தமா பேன் பண்றாரு. ஆனா காலங்கள் செல்ல செல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த நிலைமைகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. 2021ல யூஎஸோட வித்ட்ராவல் ஆப்கானிஸ்தான்ல இருந்து, 2022ல ரஷ்யா உக்ரைன் போர். இது ரெண்டுத்துக்கும் ஒரு வருஷம் கால இடைவெளின்னு வச்சுக்குவோம். இதுக்கு நடுவுல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள்ன்றது ரொம்பவே மோசமான ஒரு இடத்தை அடைஞ்சிருச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொல்லிட்டு ரெண்டு விதத்துல இந்த ஆப்கானிஸ்தான் தேவை. இன்டைரக்டான விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தானோட தலிபான் கவர்மெண்ட்டை இப்போ யாரும் ரெகக்னைஸ் பண்ணல. இப்போ ரஷ்யா ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் பார்ட்னரா இந்த ஆப்கானிஸ்தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா எதிர்பார்த்திருக்காங்க. இதை காரணமா வச்சுதான் கசன்ல நடந்த அந்த எக்கனாமிக் ஃபாரம்க்கு கூட தலிபானோட லீடர்ஸை ரஷ்யா இன்வைட் பண்ணியிருந்தாங்க, தலிபானும் அட்டன் பண்ணாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா, இந்த லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ், ஏஷியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய இந்த லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸான உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கசகிஸ்தான், இது எல்லாத்துக்கும் ஆப்கானிஸ்தான் கூட ஒரு நல்லுறவுன்றது இருக்கு. இந்த தலிபான்ஸ்க்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றது இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் கூட ஒரு நல்ல உறவு, எக்ஸ் சோவியத் கண்ட்ரிஸ் கூட இந்த ரஷ்யா வந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணனா, அதுக்கு இந்த ஆப்கானிஸ்தான் தலிபான்ஸோட உதவின்றது இப்போ அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. மூணாவது, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான். இந்த மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்னு லித்தியம் டெபாசிட். உலக அளவில் 14வது இடத்துல அதிக லித்தியம் ரிசோர்ஸ் இருக்க நாடா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் இருந்துட்டு இருக்கு. அங்க ஃபைன் பண்ண வரைக்கும் இவ்வளவு பெரிய லித்தியம் சோர்ஸ்ன்றது ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. நாலாவது விஷயம், ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஜெம் ஸ்டோனான லபிஸ் லசுல்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இந்த ஒரு ஜெம்முக்கு ரொம்ப பெரிய ஒரு டிமாண்ட் இருக்கு. இது எல்லாமே இன்டைரக்டா கிடைக்கக்கூடிய உதவிகள், என் பயன்னு கூட ரஷ்யாவுக்கு சொல்லலாம். ஆனா அடுத்து இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமானது, டைரக்டா கிடைக்கக்கூடிய உதவிகள்ன்றது. இந்த டைரக்டா கிடைக்கக்கூடிய உதவிகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இந்த ரஷ்யா உக்ரைன் போரை வச்சுதான். ஏன்டான்னு கேக்குறீங்களா? ரஷ்யாவுக்கு என்னதான் நிலப்பரப்பு வைஸ் பெரிய நாடா இருந்தாலும் அங்க ஆட்கள் பற்றாக்குறைன்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த டைம்ல தலிபான் ஃபைட்டர்ஸ், தலிபான் சப்போர்ட்டர்ஸை ரஷ்யா ரெக்ரூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கிறதா நிறைய தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. என்னதான் ரஷ்யா இதை அஃபிஷியலா ஒத்துக்கலனாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தீவிரவாத குழுவில் இருக்கவங்கள டைரக்டா கொண்டு வந்து ரஷ்யா சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஏற்கனவே சேச்சன்யா ஃபைட்டர்ஸ்க்கு இந்த தலிபான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை ரஷ்யா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தாலும் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யா ஜெயிக்கணும்னா இந்த ஆட்கள் பற்றாக்குறையை மேனேஜ் பண்ற அளவுக்கு தலிபான் கிட்ட இருந்து மேன் பவரை ரஷ்யாவால கொண்டு வர முடியும். இது முதல் விஷயமாச்சா. ரெண்டாவது விஷயம், யூஎஸ் மேட் வெப்பன்ஸ். முள்ளால எடு, கண்ணுக்கு கண்ணுன்ற மாதிரி எப்படி அமெரிக்கா சோவியத் வெப்பன்ஸை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்து அதை சோவியத் ரஷ்யா நாடுகள் மூலமா உக்ரைனை வச்சு இந்த ரஷ்யா மேலேயே ஃபயர் பண்ண வச்சாங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவோட ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 7.5 பில்லியன் அளவிலான ஆயுதங்கள்ன்றது இன்னமும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. கிரனேட் லான்ச்சர்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ், சில இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் டன் கணக்கிலான, பல லட்சம் டன் கணக்கிலான வெடிமருந்துகள், இது எல்லாமே இன்னும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள இருக்கு. இதுல ஒரு சில ரிசர்வ்ஸை மட்டும்தான் தலிபான்ஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னமும் பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்ட பல ஆயுத கிடங்குகள்ன்றது இன்னமும் தலிபான்ஸோட ரீச்க்கு எட்டாமலே இருக்கு. அதையெல்லாம் வெளியில தோண்டி எடுத்தனா பல லட்சம் டன்ஸை தாண்டும் இந்த வெடிமருந்துகளோட ஸ்டோரேஜ் மட்டும். இது ரெண்டாவது இன்ட்ரெஸ்டா ரஷ்யாவுக்கு மாறிட்டு இருக்கு. இது ரெண்டுமே ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவை தடுக்கிறதுன்றது அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான விஷயமா மாறிடுது. மூணாவது விஷயம் என்னன்னா, காமனான இன்ட்ரெஸ்ட் தான். என்னடான்னு கேக்குறீங்களா? அமெரிக்க எதிர்ப்பு. இந்த தலிபான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் என்னதான் அவங்க உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமெரிக்கா இருந்தாலும், இந்த ஆப்கானிஸ்தான் இன்வேஷன்ல அமெரிக்கா தலிபான்ஸை கொன்னுக்கு வச்சாங்க. பத்தாவதுக்கு கூடவே சேர்ந்து நம்ம பங்காளி பாகிஸ்தானும் அமெரிக்கா உதவுன்ற பேர்ல இந்த தலிபான்ஸை எந்த அளவுக்கு அவங்களால வேட்டையாட முடியுமோ அந்த அளவுக்கு வேட்டையாடிட்டாங்க. இப்ப ரஷ்யாவுக்கும் எதிரி அமெரிக்கா, தலிபான்ஸ்க்கும் எதிரி அமெரிக்கான்றப்போ இந்த ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்டும் இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை பின்னாடி ஓட வச்ச அந்த ஒரு திறமன்றது, அந்த ஒரு அனுபவம்ன்றது இந்த தலிபான்ஸ்க்கு இருக்கிறதுனால இதை ரஷ்யா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாங்க. அமெரிக்க எதிர்ப்புன்ற இந்த ஒரு கேட்டகரியில கண்டிப்பா இந்த ரெண்டு நாடுகளும் கூட்டணி வைக்கும். சரி, இவ்வளவு நேரம் நீ சொன்னது எல்லாமே ரஷ்யா, தலிபான், அமெரிக்கா, யுஎஸ்எஸ்ஆர், இந்த நாடுகள் இந்த ஒரு கூட்டணிக்குள்ள தானே சுத்திட்டு இருக்கு. இதுல இந்தியாவுக்கு என்ன ஒரு முக்கியமான வேலை, இந்தியாவுக்கு என்ன இதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்னு கேக்குறீங்களா? இப்ப ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரி வைஸ் மட்டும்தான் அவங்க ஆப்கானிஸ்தானை பெருசா கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கானமி வைஸ், எக்கானமிக்கல்
growth வைஸ் ஆப்கானிஸ்தான்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸ் பார்த்தோன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வைக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா பாகிஸ்தானை டைவர்ட் பண்ணணும், இல்லை பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்தாதபடி அவங்கள பிஸியாக வச்சிருக்கணும்னா அதுக்கு முதல் ஆப்ஷன் ஆப்கானிஸ்தான் தான். ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னதான் அந்த பொருளாதார பிரச்சனையில் பாகிஸ்தான் கொஞ்சம் இப்போ அடங்கி இருந்தாலும், நம்மள அதிகமாக சீண்டாமல் இருந்தாலும், பாகிஸ்தான் நம்ம கிட்ட இப்போ அதிகமாக வாலாட்டாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே ஆப்கானிஸ்தான் பார்டரில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால தான். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் 2.9 பில்லியன் அளவிலான, என்னதான் இந்த தலிபான் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணாலும் அந்த அளவுக்கு அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதை இந்தியா இன்னமும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதன் மூலமா ஒரு நல்ல கனெக்டிவிட்டின்றது இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்தியாவுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம கிட்ட சபஹர் போர்ட்னு சொல்லிட்டு ஈரான்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இந்தியா நினைச்சாங்கன்னா கடல் மூலயமா இந்த ஆப்கானிஸ்தானை இந்த போர்ட் கூட இணைக்க முடியும். அதுக்கான எல்லா முயற்சிகளையுமே இப்போ இந்தியா ஈடுபட்டு இருக்காங்க. என்னதான் தலிபான்ன்றது ஒரு தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா இந்த தலிபான் கவர்மெண்ட்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருக்கு இந்த சென்ட்ரல் ஏஷியன் இன்ஃப்ளூன்ஸை பொறுத்த வரைக்கும். இதன் காரணமாக தான் இந்த 3 நாடுகளும் ஆப்கானிஸ்தான், இந்தியா, ரஷ்யா இப்போ அடுத்த ஒரு கூட்டணிக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதில் ரஷ்யாவோட பங்கும் இந்தியாவோட பங்கும் ரொம்ப முக்கியமானதாக மாறிட்டு இருக்கு. ஆனால் இந்த தலிபான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்பிடலாமான்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே இவங்க கிட்ட ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் நம்மளோட இந்தியாவுக்கு நல்லது. ஏன்னா அவங்கள வளர்த்து விட்டவங்கன்னு பார்க்காம இப்போ நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்தனாலும் எல்லாரையுமே யார் வளர்த்து விட்டாங்க, யார் நமக்கு எதிராக இருந்தாங்க எதையுமே பெருசாக எடுத்துக்காம அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் இந்த தலிபான்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் இந்தியா இன்னமும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே பெண்களுக்கான உரிமைன்றது, அங்கே பெண்களுக்கான சுதந்திரன்றது சுத்தமாக கிடையாது, 0% கூட கிடையாது. அது எல்லாத்தையும் ஒரு கோரிக்கையை இந்தியா வச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இன்னமும் பப்ளிக் சப்போர்ட்ன்றது இந்தியாவுக்கு அதிகமாக வரும். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் பார்த்தாது. அங்கே இருக்க பொதுமக்களோட ஆதரவு இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை உங்களால் ஒழுங்காக முடிக்க முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்த உலகம் முழுக்க இருக்குது. ஸோ இந்தியா இது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் தலிபான்ஸ், ரஷ்யா, இந்தியா இந்த கூட்டணி எந்த அளவுக்கு பெருசாக மாறும், இதனால இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் விளையும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் உங்களோட விடுபடுறது உங்கள் ஆர்கே.